தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 19 ஜூலை 2025 சனிக்கிழமை 2 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நம்ம வானிலை அமைப்புக்கு போகிறதற்கு முன்பு நம்ம எதிர்பார்த்த இடங்களில் கனமழையை கொட்டி தீர்த்துள்ளதுன்னு சொல்லலாம். மீண்டும் இது ஒரு முறை அறிவிக்கிறேன். அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில், குறிப்பாக அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளில், அதுக்கப்புறம் வேலூர், ராணிப்பேட்டை போன்ற வட மாவட்டங்கள், காஞ்சிபுரம் போன்ற வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தீவிரமடைந்து பொழிந்துள்ளதுன்னு சொல்லலாம். நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கொரட்டூர் பகுதி 97.8 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை கொடுத்துள்ளது. அதேமாரி கொரட்டூரின் இன்னொரு ஜோன்ஸ், அதாவது 85.8, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒக்கியம் துறைப்பாக்கம் 82.8, கனகி நகர் 78, ஈஞ்சம்பாக்கம் 76.2, ஐயப்பாக்கம் 68.4. இன்னும் பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் கனமழையே சென்னையில் கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். அதாவது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மில்லிமீட்டர் அளவிற்கு அப்படின்ற மாதிரி சைதாப்பேட்டையில் தொடங்கின மழை கிட்டத்தட்ட பரவலாகவே 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டரும், 5 சென்டிமீட்டர், 6 இப்படி பல இடங்களில் மழைப்பொழிவு சென்னையில் கொடுத்துருக்குறது. அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 68 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. ராணிப்பேட்டை அரக்கோணம் பகுதியில் 69.8 மழைப்பொழிவு. அடுத்தபடியாக பணப்பாக்கம் 47.2. இப்படி ராணிப்பேட்டையிலையும் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது. வட மாவட்டங்கள் ஆங்காங்கே கொடுத்த மழை. அடுத்தபடியாக சேலத்தின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவு, சிவகங்கை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில், புதுக்கோட்டை ஓரிரு இடங்களில் அந்த இணையம் பகுதிகள் சொல்லியிருக்கோம். இதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தீவிரமடைந்துள்ளது. அதாவது நம்ம ஓரிரு தினங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த ஒரு ஜோன்ஸ்லேயே இப்போவே பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மிக தீவிரமாக இன்று இரவு பகுதிகளெல்லாம் நல்ல மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்திற்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட சூழ்நிலை இருக்குது. கோவை மாவட்டம், நீலகிரி மாவட்டம் போன்ற மலைமறைக்கும் பகுதிகளான கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகள், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டம், அடுத்தபடியாக விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் அவ்வப்பொழுது ஓரிரு இடங்களில் உட்புற பகுதிகளில், அதாவது மேற்கு புறமாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ இப்போது இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது, அதாவது மத்திய இந்திய வடக்கு பகுதிகளில் கிட்டத்தட்ட ராஜஸ்தான் நிலப்பரப்புன்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல சுழற்சி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையும், ஆந்திர மற்றும் ஒடிசா கரையோரம் நீடிக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மெலிந்த மேலடுக்கு சுழற்சியாக இருக்கிறது. அது வந்து வரும் மணி நேரங்களில் அது சற்று தீவிரமடைந்து மெல்ல மெல்ல அந்த வடக்கு வங்கக்கடலை ஒட்டிய ஒடிசா பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். ஸோ இதனால் வரைக்கும் பெய்யக்கூடிய இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கும். இப்போ நான் இந்த அறிக்கை பதிவு பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே பார்த்திங்கன்னா வேலூர் போன்ற மாவட்டங்கள், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. அது மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் ஈரோடு, சேலம், நாமக்கல் போன்ற அந்த ஓரிரு இடங்கள்லேயும் தொடங்கக்கூடிய ஒரு மழை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் வடக்கு புறமாக, அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதி, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு. டெல்டாவின் பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு. கடலோரத்தில் வந்து குவியும் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல் விழுப்புரம், புதுச்சேரி போன்ற இடங்களுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இந்த மழைப்பொழிவு பரவலாக கனமழையாகவே இன்றும் வட மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கு, அதாவது காஞ்சிபுரம் பகுதி உட்புற பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழை வாய்ப்பு, கனமழையாக இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை அப்படியே கடலோரத்தில் கொண்டு குவிய செய்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மழைப்பொழிவு தொடர்ச்சி வடகிழக்கு, அதாவது வட மாநிலங்கள், வடகிழக்கு தமிழகத்தின் வடகிழக்கு பகுதிகளில் தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காற்றின் போக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை சைட் பை சைடு அங்கே அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அங்கிருந்து பெய்து மீண்டும் அது வந்து வெப்பநீராகவே எடுத்து அது வந்து வட மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது பெரிதளவு ஒரு மழைப்பொழிவு இனி ஒரு 2 நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ பெய்யக்கூடிய ஒரு நிலப்பரப்பு என்பது சற்று குறைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் வந்து மழைப்பொழிவு இருக்கும். ஒரு 3 தினங்களுக்கு நம்ம ஆல்ரெடி அறிவிச்சிருக்கோம். அது மந்தமான ஒரு சூழ்நிலை, தூறல் துளி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மத்திய தமிழகத்தின் பகுதிகள், வட மாவட்டங்களில் இருக்கக்கூடியன்னு சொல்லுவோம். அதுபோல் நம்ம அறிவித்தபடியே இன்றைக்கு பார்த்திங்கன்னா காலை நேரத்திலே பார்த்திங்கன்னா தூறல் துளி சாரலாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இந்த கள்ளக்குறிச்சி சில பகுதிகளில் ஒரு இடங்கள்லையும், அதே போல் இன்னும் உட்புற மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துள்ள நிலையில் இந்த தொடர்ச்சி வந்து இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு வட மாவட்டங்களின் தாக்கம் இருக்கும். அதன்படி இன்னும் அந்த மேற்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்க பட்சத்தில் அது வந்து கடல் இருகாற்று இணைவுகள்லாம் வந்து கடலில் கொண்டு போய் அந்த மழைப்பொழிவை தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும்
வட மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு தொடர்ச்சியாக சில தினசரி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24, 25 தேதிகளில் மீண்டும் பரப்பளவில் சற்று அதிகரித்து காணப்படும். அப்போ வந்து இந்த நிகழ்வு ஒடிசா கரையை ஒட்டிய கரைப்பகுதிகளில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காற்றில் வந்து கொஞ்சம் மெல்ல நகரும் காற்றாக அப்படின்ற மாதிரி உள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன கிழக்கு காற்றின் சந்திப்பு ஏற்படுத்தி நமக்கு மழைப்பொழிவு மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே மாறி மாறி இடமைப்பு மாறி மாறி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மாத இறுதி நாட்களிலிருந்து ஆகஸ்ட் மாதம் முதல் வார பகுதிகளில் கனமழையாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதற்கு முன்பாகவும் பார்த்திங்கன்னா மாத இறுதி வார நாட்கள்லேயும் கண்டிப்பாக மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இப்படி மழைப்பொழிவு தீவிரம் இடையமைப்பும் பார்த்திங்கன்னா அன்றைக்கு சூழ்நிலை கால அமைப்பில் வெப்பம் உயரக்கூடியதும் மற்றும் காற்றின் போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு அமையும். வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். அது வந்து இணைந்திருங்கள். எந்தெந்த டைமில் எங்கெங்கே மழை இருக்குது, வெப்பமும் வந்து உயர்ந்து காணப்பட்டாலும் அவ்வப்பொழுது மழையும் புழுக்கத்திற்கு பிறகாக இடிமின்னல் மழையாக ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை கொடுக்கும். இந்த ஆண்டு வெப்பச்சலன இடிமழை நல்லதொரு சிறப்பான மழை வட மாவட்டங்களுக்கு கொடுத்து வருகிறது என்றது நம்மளை பார்க்க முடிகிறது. இனி வரும் காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றது நம்ம வந்து உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அறிவிப்போம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.